ஒருத்தரை நானே இங்க கூப்பிட்டு வந்தேன். சரிங்க. இங்க கங்கான்னு ஒருத்தர் இருக்காங்களே, அவங்க ரூம் எது? அந்த கடைசி ரூம்ல இருக்காங்க. நீங்க சத்தியமூர்த்தின்னு சொல்லுவாங்க. டீச்சர் வேணும்னு விளம்பரம் கொடுத்திருந்தேன். நீங்க அனுப்பின அப்ளிகேஷனும் கிடைச்சது. உட்காருங்க சார். பரவாயில்லம்மா. ஆமா, உனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? கடவுள் எங்களை ரொம்ப சோதனை பண்றாரு. எங்க வீட்டுல ஆம்புலன்ஸ் சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. அம்மா தீராத நோயில விழுந்து போராடிட்டு இருக்காங்க. என்னால அதை பார்க்க முடியல. அவங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கு வழி இல்ல. வேதனை அனுபவிச்சிட்டு இருக்க. என்னைக்கு தான் விளைவு காலமோ. கூடிய சீக்கிரம் வருமா. தொடக்கம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருந்தே ஆகணும். உன்னை பார்த்த உடனேயே என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைச்சாங்க நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. ஆண்டவன் நல்லவங்களை ரொம்ப நாள் சோதிக்க மாட்டாமா. ஓஹோ, நீதான் எங்களுக்கு புது டீச்சரா? ஆமா. நல்லா இருக்குதா எங்க வெல்கம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? பயமா இல்ல? பயமா? எதுக்கு? நீங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவுதானா? இந்த ஜோக்கெல்லாம் இங்க வேண்டாம். எங்களை பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். நீ இன்னைக்கே மரியாதையா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டா நல்லது. இல்லன்னா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. நான் இங்க வந்திருக்கிறது போறதுக்கு இல்ல. போறதா இல்ல? போறதா இல்ல. போமாட்டேன். அடிக்காதீங்க டீச்சர். இனிமே செய்ய மாட்டேன் டீச்சர். அடிக்காதீங்க டீச்சர். நான் உங்களை அடிக்க போறது இல்ல. நிஜமாவா? நிஜமாதான். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். பிள்ளைங்கன்னா கலாட்டா பண்ணணும், சுட்டித்தனம் பண்ணணும். நானும் உங்களை மாதிரி சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய கலாட்டா பண்ணிருக்கேன். அப்படியா டீச்சர்? ஆமா. ஆனந்த், இனிமே நீ எந்த மாதிரியான டிஃபன் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும். லக்ஷ்மி, நீ நல்ல கோலம் போடுவல்ல, இனிமே உனக்கு நான் விதவிதமான கோலங்கள் கத்து தரேன். சந்தோஷ், உனக்கு ஸ்கூல் போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வேண்டாம், விட்டுடு. உனக்கு? எனக்கு பிக்னிக்னா ரொம்ப இஷ்டம். நாளைக்கு பிக்னிக். துள்ளி குதித்து ஆடி பாடு தினம் நீ பாட்டு பாடி வயலெல்லாம் பாடி கழிக்கும் பறவை உன்னாட்டந்தான்.
புது புது அனுபவம் நீ பெறுவாய் புகழினும் சிகரத்தை நீ அடைவாய் கற்ற கல்வி காக்கும் முனை நாளை உன் பேர் சொல்ல வாழ்வாயா புது புது அனுபவம் நீ பெறுவாய் புகழினும் சிகரத்தை நீ அடைவாய் கற்ற கல்வி காக்கும் முனை நாளை உன் பேர் சொல்ல வாழ்வாயா கோயிலை பாரத நாடு கும்பிட வேறொரு கோயிலும் நீடு அந்த கம்பனுக்கு ஒரு கவி சொல்லிக் கொடு தாய் சொல்லி நெஞ்சில் வச்சு நீ நட கண்ணன் சொன்ன கீதை பாதை தரும் கற்ற கவி உந்தன் கூட வரும் நாளை இந்த பூமி போற்றும் ஆனந்தமே துள்ளி குதித்து ஆடி பாடு தினமும் நீ பாட்டு பாடி வயலெல்லாம் பாடி கழிக்கும் பறவை உன் நாட்டந்தான் சரி சரி அது சரி 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 அது சரி சங்கரையா ஐயா, நம்ம வீடு ரொம்ப அமைதியா இருக்கு. பசங்களும் கலாட்டா எதுவும் பண்ணாம இருக்காங்க. ஆமா முதலாளி, கங்கா அம்மா நம்ம வீட்டுல கால் வச்சதுல இருந்து நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப அமைதி ஆயிட்டாங்க ஐயா. ஏய், என்ன இது எல்லாரும் யூனிஃபார்மோட இருக்கீங்க? வீட்டுல கூட யூனிஃபார்மோட இருக்கணும்னு ஸ்கூல்ல சொன்னாங்களா? ஐயா, கங்கா அம்மா தான் ஸ்கூலுக்கு போய் ஹெட்மாஸ்டர் கிட்ட பேசி நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் ரீஅட்மிஷன் வாங்கியிருக்காங்க. அப்படியா சங்கரையா? ஆமாங்க. அப்பாக்கு வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? வணக்கம் அப்பா. வணக்கமா? தமிழ்லையா? சங்கரையா ஐயா, இது நம்ம வீடுதானா? சத்தியமாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க தினசரி ஸ்கூல்ல தமிழ்ல பேசுறது இல்ல. இவங்க தமிழ வீட்லயும் பேசாம போனா தமிழ் வாழறது எப்படி, வளருது எப்படி? ஆடு மாதிரி எது கிடைச்சாலும் மேய்ஞ்சுக்கிட்டே இருந்தா இதான் கதி. நேரங்காலம் இல்லாம லாலிபப்புன்னு திருட்டு இப்ப வாந்தி எடு. அம்மா, எனக்கு ஏதாவது புளிப்பா திங்கணும் போல இருக்கு. ஏதாவது என்ன கொடுமா? ஜாஸ்தி புளிப்பு திங்க கூடாதுமா, பல்லு கெட்டு போயிடும். இல்லப்பா, எனக்கு எதுவும் ஆகாதே. நான் மரத்துல இருக்கிற புளியங்காய தின்ன, கடையில இருக்கிற மாங்காயும் தின்ன, ஜாடியில இருக்கிற எலுமிச்சை ஊறுகாயும் தின்ன. எனக்கு எதுவும் ஆகலப்பா. என்ன இவ வளர்றா? நீங்க வளராம இருந்த போதும், நீ வாமா. என்னவோ பித்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு, அதான் குழந்தை வாந்தி எடுக்கிறா. என்னங்க, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுங்க. நம்ம மானவ மரியாதை எல்லாம் பாழா போயிடுச்சுங்க. அந்த கங்கா எத்தனையோ முறை சொல்லி கேட்காம அந்த கோபியை நம்ம வீட்டுல தங்க வச்சீங்கல்ல. அதுக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம்? அது வேற இது வேற. நம்ம குழந்தைய பாழா போனவ கெடுத்துட்டாங்க. அந்த கங்காவை சும்மாவே வறுத்து கொட்டினீங்களே, இப்ப உங்க முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்குவீங்க? நம்ம பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தாய் ஆயிட்டாங்க. 4 பேர் கிட்ட என்னங்க பதில் சொல்வீங்க? அடி பாவி, எங்க வயசுல நெருப்பள்ளி கொட்டிட்டியேம்மா. அம்மா, ஏம்மா அழுதுகிட்டு இருக்க? அழுவாதம்மா, எனக்கு என்னம்மா ஆச்சு? அப்பா, அப்பா, எனக்கு புளியங்காய், மாங்காய், எலுமிச்சங்காய் எதுவும் வேண்டாம்ப்பா. லாலிபாப்பு கூட வேண்டாம்ப்பா. சார், உங்க சொந்த விஷயத்துல தலையிடுறது தப்புன்னு நினைக்கலனா நான் உன்னை கேட்கலாமா? கேளுமா. உங்க கார்மெண்ட் ஃபேக்டரியை மூட வேண்டிய நிலைமை ஏன் வந்தது? அம்மா உயிரோட இருந்த வரையிலும் முதலாளிக்கு எந்த கவலையும் இல்ல. எல்லா விவகாரங்களையும் அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் முதலாளிக்கு வாழ்க்கையில விரக்தி ஏற்பட்டு போச்சு. அதனாலதான் ஃபேக்டரிக்கு இந்த நிலைமை வந்துச்சுமா. அதனாலதான் சங்கரையா நான் சொல்றேன், ஒண்ணு இந்த ஃபேக்டரியை மூடிடணும், இல்லன்னா ஒரே அடியா வித்துடணும். அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். விக்கிறது பெருசு இல்லைங்க ஐயா. ஆனா இத்தனை வருஷமா கஷ்ட